நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பானவர்களே, முதலாவதாக இந்த நாளிலே இந்த ஒரு சிறப்பான தலைப்பு, சாம்பல் புதன் வழித்தடம் காட்டும் கிறிஸ்தவர் தவக்கால் என்ற தலைப்பிலே பேசும்படியான வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வழக்கம் போல என்னை பயன்படுத்தி வருகிற அருமையான சகோதரர் ஜான் பிரான்சிஸ் அட்வொகேட் அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடுகையிலே தேவராஜ் ஐயா இருக்கிறார்கள், ஜெயக்குமார் ஐயா இருக்கிறார்கள். சாயந்தரம் நான் எங்கள் மதிப்பிற்குரிய எங்கள் திருச்சபையை சேர்ந்த சீனியர் லே பர்சன், அவர் இப்போ நீங்கள் காண்கிறீர்கள், ஸ்டீஃபன் சந்திரமோகன் அவரை இடத்துல நான் கேட்டேன், நீங்கள் கலந்து கொள்ள முடியுமா என்றால். அவர் ஒரு அன்ஆர்டைன்டு மினிஸ்டர், அவருடைய கருத்துக்களும் அது சிறப்பாக இருக்கும் என்ற வகையிலையும் இந்த தளத்தை அவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலையும் அவரையும் நான் அழைத்தேன். அவர்களும் கலந்திருக்கிறார்கள். ஸோ அட்வொகேட் சகோதரர் சொன்னது போல் என்னால் முடிந்த வரையிலே நான் தகவல்களை திரட்டியிருக்கிறேன். இந்த தகவல்கள் பெரும்பாலும் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக, ஏறக்குறைய 23 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய தகவலை எடுத்து இந்த புதன்கிழமைகளே செய்தியாக நான் சொன்னதிலிருந்து அநேக குறிப்புகள் என்னிடத்தில் இல்லை, அந்த எல்லாம் வெளியிடத்தில் இருக்கிறது. அதனால் என்னுடைய நினைவிலே வந்த காரியங்கள் திரும்ப கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லியிருக்கிறேன். அதனால் கூடுதலான தகவல்களோ அல்லது நீங்கள் வேறு அதிகமாக அறிந்திருந்தால் கூட உரைக்கு பின்பதாக நீங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் என்னுடைய உரைக்கு அது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த வேண்டுகோளோடு இந்த சிறப்பான தலைப்பைக்குள்ளே கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். ரொம்ப அழகாக இன்ட்ரொடக்ஷன் சொன்னார்கள் வழக்கம் போல் அருமையான நம்முடைய சகோதரர் ஜான் பிரான்சிஸ் அவர்கள். நேற்றைய தினத்திலே நாம் அந்த முடிக்கும்போது அந்த கேள்வி எழுப்பப்பட்டது, ஆனால் அதை நான் டச் பண்ணி அதை விட்டுட்டு அன்றைக்கி பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். அதில் முக்கியமான கேள்வி அவர்கள் எழுப்பினார்கள். இன்றைய அவருடைய அறிமுக உரையிலையும் அதை அவர்கள் சொன்னார்கள். அவருடைய நண்பர் ஒருவர், இது என்ன 46 நாட்கள் வருகிறது, 40 நாள் என்று சொல்லுகிறீர்களே, இதில் திருமறையில் இருக்கிறதா, இது கத்தோலிக்க சபையினுடைய பழக்கம்தானே என்று. அது அவருடைய கேள்வி மட்டுமில்லை, அநேகருடைய கேள்விகள் இருக்கிறது. அனுதினமும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக அனுசரித்து வருகிற பெரும்பாலான வாட் வி கால் தி மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லும்போது சரித்திரபூர்வமாக வந்தது. அதோடு கூட இந்த கன்ஃபெஷன்ஸ் ப்ளஸ் க்ரீட்ஸ் இவைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஆராதனை ஒழுங்குகள், லிட்டர்ஜி, வழிபாட்டு முறைமைகளை அமைத்து ஓய்வு நாளிலே ஆராதனை நடத்த வருகிற அந்த சபையார். இப்போ நமக்கு நிறைய சிஎஸ்ஐ இருக்கிறது, பல்வேறு சபைகளுடைய இணைப்பு, பல்வேறு லுத்தரன் சபைகள் இருக்கிறது, மெத்தடிஸ்ட் இருக்கிறது, பேப்டிஸ்ட் இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் இப்பொழுது அநேக ஏஜி சபைகள், பெந்தகஸ்து சபைகள், சமீப காலமாக அப்படிப்பட்ட சில சபைகளிலே கூட இந்த நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான காரியமாக கருதுகிறேன். அதனால் இதனுடைய தோற்றம், இதனுடைய காரியங்கள், திருமறையிலே இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை குறித்ததான கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையிலே ஓரளவுக்கு நான் முயன்றிருக்கிறேன். கடவுளின் துணையோடு என்று நான் அதை எங்களோடு பேசுகிறேன். அநேக சீர்திருத்த சபைகளில் இந்த மூன்று வார்த்தைகள் இதை அடிப்படையாக அமைந்திருக்கிறது இந்த காலத்திற்கு, லென்ட் டேஸ்க்கு. ஒன்று பெனன்ஸ், தவம், தமிழில் அதற்கு தவம் அல்லது நோன்பு என்று சொல்லப்படுகிறது, இந்த காலத்திற்குரியது. ரெண்டாவது பெனிட்டன்ஸ், வருத்தம், ரிப்பன்டன்ஸ், மோர்னிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஆப்ஸ்டினன்ஸ், அதாவது ஆப்ஸ்டினன்ஸ் மெயின்லி மென்ட் ஆப்ஸ்டினன்ஸ் ஃப்ரம் ஃபுட், உண்ணா நோன்புன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதோடு கூட இந்த ஆப்ஸ்டினன்ஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி ஃபேக்ட் ஆஃப் நாட் டூயிங் சம்திங் யூஷுவலி தட் இஸ் கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல், சச் அஸ் ட்ரிங்கிங் ஆல்கஹால், யூஸிங் அ ட்ரக். அது ஒரு ஆப்ஸ்டினன்ஸ் அது இருக்கிறது. ஐயப்பன் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க அந்த 40 நாள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்களில் அவங்க பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க, அப்புறம் ஆல்கஹால் எடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச உடனே அது இருக்குது, எல்லா இடங்களும் இருக்குது, அது குறைவாக சொல்லவில்லை. திஸ் இஸ் த ப்ராக்டிஸ், நிறைய இடங்கள் இருக்குது. இஸ்லாமில் அது மாதிரி இருக்குது.
இந்து சமயத்திலே நமக்கு நோன்பு நாட்கள் என்று இருக்கிறது, நிறைய வாரத்திலே மாதத்திலே இருக்கிறது. அப்பயும் அது மாதிரி புலால் உண்ணாமை காரியங்கள் இருக்கிறது. This is also the abstinence early churchல the fact of not having sex during this period or not having sex outside of marriage. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் திங் இதுக்கு மையமாக இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த செய்திக்குள்ளாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதை வந்து ஆரம்ப காலத்தில் இது பெரும்பாலும் நாம் அறிந்தது போல் ரோமன் கத்தோலிக்க சபைகளில் அனுசரிக்கப்பட்ட வந்த ஒரு நாளாகும். சாம்பல் புதன் என்பது பிரார்த்தனை மற்றும் உண்ணாவிரதத்தின் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் புனித நாளாகும். ஈஸ்டருக்கு முந்தைய 6 வார தவக்காலத்தில் முதல் நாளை குறிக்கிறது. 60 days பிஃபோர் 6 weeks பிஃபோர் ஈஸ்டர். இதில் நீங்கள் தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் இந்த ஆராதனையில் ஆர்வமுடன் கலந்து கொள்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் தேவாலயத்திற்கு செல்வோர் நெற்றியில் சிலுவையில் அடையாளமிட்ட சாம்பலை பெறுகின்றனர். சாம்பலில் சிலுவை அடையாளம். போன ஆண்டு இந்த மாதம் நான் ஆட்டோவா நகரில் இருந்தபோது ஒரு லுத்தரன் சபைக்கு சென்றபோது 3 லுத்தரன் சபைகளும் சேர்ந்து இந்த சாம்பல் புதன் ஆராதனையில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அது ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அந்த பாட் பண்ண பிறகு எல்லோரும் வரிசையாக போயிட்டு பாஸ்டர் அந்த ப்ரீஸ்ட் அங்கே ஜெர்மன் ப்ரீஸ்ட் வந்தார். அங்கே அந்த சபையில் அன்றைக்கி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ரீஸ்ட் இல்லை, ஆனால் 3 பேர் மற்றவங்களும் இருந்தாங்க. அந்த கிராஸ் நெத்தியில் போட்டுவாங்க சாம்பல். அது இன்னும் இப்போது நடைபெறுகிறது. நம் தேசத்திலே அது எனக்கு இருப்பதாக தெரியவில்லை, நம்முடைய நாட்டிலே அது இருப்பதாக தெரியவில்லை. இது வந்து என்னன்னு சொன்னால் ஏனெனில் இந்த சாம்பல் அணிவது பழைய ஏற்பாட்டு காலங்களில் மனம் திரும்புதலின் அடையாளமாக இருந்தது. அதான் நம்ம பார்க்குறோம். இந்த சாம்பல் எப்படி செய்கிறாங்கன்னா, போன ஆண்டு குருத்தோலை ஞாயிறு பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஓலைகள்லாம் அது காஞ்சிடும் இல்லையா, அதை காஞ்ச பிறகு அதை எரித்து அதிலிருந்து வருகிற சாம்பல் தான் இந்த புதன்கிழமையில் சாம்பல் புதனில் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அது இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. அமெரிக்கன் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சின் அமெரிக்கா நான் அங்கே சென்றிருந்தேன். ஆனால் அதை நான் அந்த நேரத்தில் பார்க்கவில்லை. ஆனால் கனடாவில் 2-3 முறை நான் அந்த ப்ராக்டிஸை நான் பார்த்தேன். ரோமன் கத்தோலிக்க சபையிலையும் அதை செய்கிறார்கள், அங்கேயும் லூத்தரன் சபைகளிலும் அதை செய்கிறார்கள். இப்போ மனந்திருந்தலின் அடையாளமாக இருந்தது சாம்பல் புதன். இந்த நடைமுறையிலிருந்து அதன் பெயரை இது வந்து எப்படி வந்து இந்த நடைமுறையிலிருந்து தான் அது சாம்பல் புதன் என்ற பெயரை அது பெற்றது. அது என்ன, அந்த கிராஸ் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ரிப்பன்ட் அண்ட் பிலீவ் இன் த காஸ்பல் என்று சொல்லப்படும் அந்த கிராஸ் போடும்போது. அல்லது நீ தூசி என்பதை நினைவில் கொள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்புங்கள் என்பது மார்க் 1:15 அதில் வர அந்த வார்த்தை யோவான் 1:15 வருது. நீ தூசி என்பதை நினைவில் கொள், நீ தூசிக்கு திரும்புவாய். ரிமெம்பர் யூ ஆர் டஸ்ட் அண்ட் டு டஸ்ட் யூ ஷால் ரிட்டர்ன். ஆதியாகமம் 3:19 நான் சொன்னேன், திருமறை ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறதா என்ற கேள்விக்கு இவைகளை நாம் சொல்லலாம். இது சொல்கிறதுக்கு ஆச்சுங்களா. 3:19 என்னால் நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கணும் என்ற வாக்கியங்களுடன் இணைந்துள்ளது. தி பிளேஸ்மெண்ட் ஆஃப் ashes is accompanied by these words. அப்படிதான் அந்த பழக்கம் இருக்குது. நம்மகிட்ட அந்த பழக்கம் இல்லைன்னா கூட இந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சாம்பல் புதனுக்கு இதுதான் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாம்பல் வந்து அந்த கடந்த வாரத்தில் சொல்லப்பட்ட அந்த குருத்தோலையிலிருந்து எரிக்கப்பட்ட சாம்பலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சமீபமாக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, விக்கிபீடியாவில் தான் படித்தேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து இந்தியாவில் வந்து விரத் அதாவது ஹிந்தி சான்ஸ்கிரிட் வேர்ட் விரத விபூதி. ஏன்னா சாம்பல் தான் நெத்தியில் போடுறோம், அதனால் விரதம் இருக்கிறதுக்காக விபூதியை வருடத்திலே ஒரு முறை ஒரு நார்த் இந்தியாவில் சில இடத்துல இருக்குது என்ன தெரியல. நான் டெக்ஸ்ட்டில் படித்து தான், நான் இன்னும் நேராக நான் பார்க்கல. இது எனக்கே இது முதல் இருந்தது. இது ஒரு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சாம்பல் புதன் எப்பொழுதும் ஈஸ்டர் ஞாயிற்கு முன் 46 நாட்களுக்கு முன் தொடங்கும். ஆஷ் வெட்னஸ்டே இஸ் ஆல்வேஸ் 46 days பிஃபோர் ஈஸ்டர்.
அதில் அவங்க நேற்று சொன்ன மாதிரி சண்டேஸ் ஆர் நெவர் இன்க்ளூடட். ஏன் சண்டேஸ் ஆர் நெவர் இன்க்ளூடட் இன் ஃபாஸ்ட் டேஸ்னால் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த ஒழுங்குமுறை தான். ஏன் அது அவ்வாறு இருக்குது என்று சொன்னால், சண்டேஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஃபீஸ்ட் டேஸ் both in the Western and also in the Orthodox churches because of the resurrection of Jesus Christ. ஆகினால அந்த நாள் becomes an exception for fasting, but that those days or Sundays are called feast days, பண்டிகை நாட்கள் என்று. Throughout the Sundays, all the Sundays of the year will be considered a feast days. ஆகினால அந்த 6 நாட்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டு 40 நாட்கள் வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தியோப்பியா தேசத்தில் எத்தியோப்பியன் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச், நான் அங்கே போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான 50 நாட்கள் அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அப்ஸ்டெனன்ஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் வாட்டர். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவங்க தொட மாட்டாங்க. எல்லாருமே தொட மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு தனி ட்ரெடிஷன் இருக்குது. அவங்க 50 டேஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் பின்னால் சொல்கிறேன். இந்த புதன்கிழமைக்கு ஆயத்தமாக 3 ஞாயிறுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையில் நியமிக்கப்பட்டது தான். அது அந்த ஆயத்த நாட்களை ஏன் வைத்தார்கள்னால், சில வசனங்களின் அடிப்படையில் ஏர்லி சர்ச்சஸில், மெடிவல் சர்ச்சஸில் 18th 19th செஞ்சுரி வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அது அப்போது பழைய ஏற்பாட்டு காலங்களில், அதாவது சாம்பல், புதன் மற்றும் சாம்பலின் பயன்பாடு ஆகியவற்றின் தோற்றம், இந்த சாம்பலின் பயன்பாடு தோற்றம் என்ன என்று நம்ம பார்ப்போம் என்றால், பழைய ஏற்பாட்டு காலங்களில் சாம்பலின் வழிபாட்டு முறை தோன்றியது. சாம்பல் துக்கம், மரணம் மற்றும் தவத்தை அடையாளப்படுத்தியது. உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்தில் இந்த பெர்சியா சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைத்து யூத மக்களையும் கொல்ல மன்னன் அகஸ்வேரு, ஜெராக்சஸா அவரோட பேர், கிமு 485 464 அவர் அதை ஆணையை கேள்விப்பட்ட மொர்தெகாய் சாக்குடை மற்றும் சாம்பலை அணிந்தார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை நம்ம பார்க்குறோம். சாக்குடைய ஃபார் ஷாக் கிளாத்ஸ் அண்ட் தேங்க்யூ பிரதர் ரங்கநாதன் போட்டார். அதே மாதிரி யோபுவின் புஸ்தகத்தில் கிமு 7ஆம் மற்றும் 5ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் எழுதப்பட்ட கதை யோபுவின் புஸ்தகம். நல்லா கவனிச்சிங்க, கிமு 7ஆம் நூற்றாண்டு மற்றும் 5ஆம் நூற்றாண்டிற்கு இடையில் எழுதப்பட்ட புத்தகம் அது, அந்த கதை. அதில் இப்போ சாக்குடை மற்றும் சாம்பலில் மனம் திரும்பினார் என்று யோபு 42 6ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இது சாக் கிளாத் அண்ட் சாம்பல், அதற்கான ஆதாரங்களை நான் சொல்லி வருகிறேன் என்று சொன்னார்கள். எருசலேமின் பாபிலோனிய சிறையிருப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்த தானியல், கேப்டிவிட்டி ஆஃப் ஜெருசலேம், ப்ராஃபஸி பை ப்ராஃபட் டேனியல், அவர் கிமு 550 எழுதுகிறாரு. அது என்ன எழுதுகிறார் அவர், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நம்ம படிக்கிறோம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களை நான் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து என்று நம்ம பார்க்குறோம். தானியேல் புஸ்தகம் அது 9ஆம் அதிகாரம் 3 சொல்கிறோம் நம்ம பார்க்குறோம். இதை பாருங்கள், இது ரிப்பன்டன்ஸும் வருது, பாவ அறிக்கையும் வருது. இட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். அது கூட பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். அப்போ நோக்கங்கள், எந்த நோக்கங்களுக்காக, பல்வேறு நோக்கங்களுக்காக எழுதப்பட்ட நோக்கங்கள் வேறுபட்டு இருந்தாலும் கூட யூனிஃபார்மாக இருக்கிறது ஆப்ஸ்டினன்ஸ் ஃப்ரம் ஃபுட்டு, நாட் ஈட்டிங் ஃப்ரம் ஃபுட்டு. சாக்லாத் அது ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு பத்திரத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம். யோனாவின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியுது. யோனாவை மனம் திரும்புதல், நினைவேனுடைய அழிவை பற்றிய பிரசங்கத்தை கேட்ட பிறகு நினைவே நகரம் ஒரு உபவாசத்தை அறிவித்து ரட்டுடுத்தி துணியை உடுத்தியது. ராஜா ரட்டு உடுத்தி துணியால் தன்னை மூடிக்கொண்டு சாம்பலில் அமர்ந்தான் என்று யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-6. இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா, ஆடு மாடுகள் எல்லாமே உபவாசம் பண்ண வச்சார் அவர். அதுதான் ரொம்ப சிறப்பாக ஒரு காரியம். அந்த நேஷன் itself, just like Esther, the people of Israel and the nation fasted, not all people. But in the book of Jonah, it is an unique incident that says that every human being இல்லாமல் மிருக ஜீவன்கள் கூட செய்தது என்று நம்ம பார்க்குறோம். இந்த பழைய ஏற்பாட்டு உதாரணங்கள் சாம்பலை பயன்படுத்துவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறையும் அவற்றின் அடையாளத்தையும் பற்றிய பொதுவான புரிதலை நமக்கு நிரூபிக்கின்றன.
இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இயேசு பெருமானே சாம்பலை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த ப்ராக்டிஸை பற்றி குறிப்பிடுறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது, நிறைய பேருக்கு தவிர. என்ன சொல்கிறார் அவர்? அது வந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி மறுத்த நகரங்களை குறிப்பிடுகையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, கொரோசுனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதனும் செய்யப்பட்டிருந்தால், அதாவது மத்தேயு 11 அதிகாரம் 20-21 வசனங்கள்லையும், லூக்கா 10 அதிகாரம் 13 வசனத்துலையும் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஸோ ஆக்சுவலாக இப்போ இருக்கிற மீனிங் ஆகட்டும், அப்போ இருக்கிற சென்ட்ரல் தீம் இம்பார்ட்டன்ஸ் இன்சிஸ்டட் பை தி மென் ஆஃப் காட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காட் இட் செல்ஃப் இஸ் ரிப்பென்டன்ஸ். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் சென்ட்ரல் தீம் உபவாசத்தில். நான் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடு நான் கேட்கிறேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறத, அந்த சாம்பல் உபவாசம் மன வருத்தத்திற்கு அடையாளமாக செய்வதை இயேசு பெருமான் அங்கீகரித்திருக்கிறார். பிகாஸ் தட் வாஸ் த ப்ராக்டிஸ். ஹீ நெவர் மேட் அ கமெண்ட் அபவுட் தட். அவங்க செஞ்சுருப்பாங்களே. அப்போ சாம்பலில் அமர்ந்து மனம் திரும்பி கொள்ளுதல் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான துக்க நாட்களில். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 19 இது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அந்த அம்னோன் தாமாரை வந்து அவன் கற்பழிக்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நேரத்தில் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தன் தரித்திருந்த பலவர்ண வஸ்திரத்தை கிழித்து தன் தலையின் மேல் கை வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டே போனார். இங்கு உபவாசம் இல்லை, ஆனால் தனக்கு ஏற்பட்ட கேடை அவமானத்தை நீக்குவதற்காக அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. பல்வேறு நோக்கங்களுக்காக பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்குது. இது ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ். அதை நான் இங்கே கொண்டாந்து கூட்டு சொல்கிறேன் நான். சரி, இப்போ ஏர்லி சர்ச் ப்ராக்டிஸ் எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். ஆரம்ப கால திருச்சபை வழக்கம் எப்படி இருந்ததுன்னா, ஆரம்ப கால திருச்சபை அதே குறிப்பிட்ட காரணங்களுக்காக சாம்பலை பயன்படுத்துவதை தொடர்ந்து தெர்த்துல்லியன் 1160 கிபி 160-220 ஆண்டில் இருக்கிற தெர்த்துல்லியன் டி பொனிட்டென்ஷியா இஸ் a Latin word that means repentance. அவருடைய நூல் இது என்ற புத்தகத்தில் என்ற இடத்துல அவர் எழுதுகிறார். டி பொனிட்டென்ஷியா, DEPOENITENTIA இன் இஸ் புக். அவருடைய புக் அது இன் இஸ் பொனிட்டென்ஷியா. அவர் எழுதுகிறாரு, மனம் திரும்புவர் சாக்கு துணியின் கரடுமுரடான தன்மையிலும் சாம்பலின் அழுக்கிலும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ வேண்டும். இட்ஸ் a quote from Tertullian's writings from his book De Ponentia. அதில் எப்போ கிபி 160-220 ஆண்டுகள்லேருந்து தெர்த்துல்லியனுடைய ரைட்டிங்ஸில் நம்ம அதை பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு. அப்போது அவர் அதை அப்படி பரிந்துரைக்கிறார். பிரபல ஆரம்ப கால திருச்சபை வரலாற்று ஆசிரியர் யூசிபிஎஸ், நேற்று கூட யூசிபிஎஸ் நேமை நம்ம கேள்விப்பட்டோம். அருமையான தேவராஜ் ஐயா அவர்கள் அதை குறிப்பிட்டார்கள். அந்த யூசிபிஎஸ் வாஸ் ஏர்லி ஜூவிஷ் ஹிஸ்டாரியன், வெரி ஃபேமஸ் ஹிஸ்டாரியன். அவர் வந்து கிபி 260-340 இருக்கிறார். அவர் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுறார். ஏன்னா நாட்டாலிஸ் என்ற ஒரு விசுவாச துரோகினா அண்ட் அப்போஸ்டேட். அவர் மனம் திரும்புகிறார். முதல்ல கடவுளை மறுக்கிறவர்கள் விசுவாச துரோகி. ஏர்லி சர்ச்சை பற்றி சொல்கிறேன். இப்போ நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை, ஆனால் ரோமன் கத்தோலிக் சபையில் இருந்தது. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார், மனம் திரும்பி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் சாக்கு துணி மற்றும் சாம்பலை அணிந்து கொண்டு செஃப்ரியன் என்ற ஒரு போப்பிடம் வந்து மன்னிப்பு கேட்டு வந்ததை அவர் ஒரு ரெஃபரன்ஸாக எழுதுகிறார். அதே நேரத்தில் பொது பப்ளிக் பெனன்ஸ் ஒன்று இருந்தது. செய்ய வேண்டியவர்களுக்கு பாதிரியார் வந்து அந்த காலத்தில் வாக்குமூலத்தை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு அவர்கள் வெளியே போகும்போது அவர்கள் தலையின் மேல் சாம்பலை தூவுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது என்று இந்த 3-4 சான்றுகள் ஏழை சர்ச் ப்ராக்டிசஸில் ரெட்டுடுத்தி சாம்பல் இருக்கிற பழக்கம் இருந்தது என்று அந்த பழைய ஏற்பாட்டு பழக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் செய்து வந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்புறம் இடைக்காலத்தில் வந்தோம்னா மிடில் ஏஜஸ்
குறைந்தபட்சம் 8ஆம் நூற்றாண்டின் காலத்திலிருந்து இறக்கும் நிலையில் இருந்தவர்கள், இறந்து போகிற நிலையில் இருக்கிறவர்களை அவர்கள் சாம்பலால் தெரிக்கப்பட்ட சாக்கு துணியின் மேல் தரையில் கிடத்தப்பட்டனர். இறக்கும் நபரை புனித நீரால் ஆசீர்வதித்து பிரிஸ்ட் என்ன சொல்வாராம், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்பதை நினைவில் கொள் என்று கூறுவார். அவர் அந்த தெளித்த பிறகு பாதிரியார் கேட்டார், என்ன கேட்பார், நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தருக்கு முன்பாக உன் மனம் திரும்புதலின் சாட்சியாக சாக்கு துணி மற்றும் சாம்பலால் நீ திருப்தி அடைகிறாயா? அதுக்குன்னா அவர் பதில் சொல்கிறார், இறக்கும் நிலையில் இருக்கிற நபர் நான் திருப்தி அடைகிறேன் என்று பதிலளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா எழுத்துக்காட்டுகளிலும் துக்கம், மரணம், தவத்தின் அடையாளங்கள் தெளிவாக உள்ளது. இறுதியில் ஈஸ்டருக்கான 40 நாள் ஆயத்த காலமான ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து தவக்காலத்தில் தொடக்கத்தை குறிக்க சாம்பலின் பயன்பாடு மாற்றி அமைக்கப்பட்டது என்று பார்க்குறோம். சாம்பல் நாளுக்கான சடங்கு, த ரிச்சுவல் ஃபார் த டே ஆஃப் ஆஷஸ், கிரிகோரியன் சாக்ரமெண்டேரியன் ஆரம்ப கால பதிப்புகளில் காணப்படுது. சாக்ரமெண்டரின்றது அந்த லிட்டர்ஜிக்கல் ஆர்டர், அது கிரிகோரி, பிஷப் கிரிகோரி, போப் கிரிகோரி நினைக்கிறேன். கிரிகோரி அவருடைய அந்த லிட்டர்ஜிக்கல் புக்கில் இருக்குதுன்னு குறிப்புகள் இருக்கிறது. 1000ஆம் ஆண்டில் ஏல்ஃப்ரிக் என்ற ஆங்கிலோ சாக்சன் பிரிஸ்ட் என்ன சொல்கிறாரு, பாதிரியார் ஒரு பிரசங்கம் செய்கிறாரு. அவர் என்ன செய்கிறார், பழைய சட்டத்திலும் புதிய சட்டத்திலும் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பிய மனிதர்கள் சாம்பலை தூவி தங்கள் உடலில் சாக்கு உடைய உடுத்தியதாக படித்தோம். இப்பொழுது லென்ட் நோன்பின் போது நம் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறிக்க நம் தலையில் சாம்பலை தூவுவதன் மூலம் நமது தவக்காலத்தின் துவக்கத்தில் சிறிதாவது செய்வோம் என்று 1000ஆவது ஆண்டில் அந்த பாதிரியார் எழுதுகிறத ஒரு குறிப்பு இருக்கிறது. இடைக்காலம் முதல் தவக்காலத்தின் தொடக்கத்தை குறைக்க திருச்சபை சாம்பலை பயன்படுத்தி வருகிறது. அப்பொழுது நாம் நமது மரணத்தை நினைவு கூர்ந்து நமது பாவங்களுக்காக துக்கப்படுகிறோம். மரணத்தை நினைவு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக துக்கப்படுகிறோன்றது தான் மெயின் சிக்னிஃபிகன்ஸ். வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் பயட்டியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக நான் வைத்திருக்கிறேன். சரி, இந்த பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் லென்ட் அண்ட் ஆஷ் வெட்னஸ்டேயும் திரும்ப வர ஒரு 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 சுருக்க வரலாறு ஒன்று சொல்கிறேன். கத்தோலிக்கர்களாலும் சில புராட்டஸ்டன்ட்டுகளாலும் பல நூறாண்டுகளாக கடைப்பிடிக்க வந்தாலும் இன்று அதிகமாக புராட்டஸ்டன்ட்டுகளும் இந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிக்க தேர்வு செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சாம்பல் புதன் மற்றும் தவக்காலம் என்னென்ன நம்ம அதனுடைய தோற்றம், அதனுடைய மரபுகள், பைபிளின் பங்குன்றதை நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே அதை நான் ஆரம்பித்தேன், இப்போ அதனுடைய இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாம்பல் புதன் இந்த தவக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று நான் சொன்னேன். ஆனால் இந்த தவக்காலத்தை குறிக்கிற போதிலும் 2 இருக்குது, தவக்காலம், சாம்பல் புதன். இந்த சாம்பல் புதன், இந்த தவக்காலன்றது சாம்பல் புதனுக்கு முந்தியது. அதுக்கு முன்னால் இந்த தவக்காலன்ற ப்ராக்டிஸ் இருக்குது. சாம்பல் புதன்றது பின்னால் இன்ஸ்டியூட் பண்ணப்படுவது. தி பிகினிங் ஆஃப் த தவக்காலத்துக்கு சாம்பல் புதன் வருது. அப்போ ஆரம்ப கால திருச்சபை ஈஸ்டர் தேதியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை வரிசைப்படுத்திய பின்னரே தவக்காலம் நிறுவப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபஸ்ட்டு ஈஸ்டர் தேதியை அவங்க கணக்கிடுறாங்க. கிபி 325 நடந்த நைசியா கவுன்சிலில் கிறிஸ்துவ பஸ்காவான ஈஸ்டர் வசந்த உத்தராயணத்துக்கு பிறகு, நல்ல கவனிங்க, வசந்த ஈக்வினாக்ஸ், ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ், அதாவது இரவும் பகல் ஒன்றாக இருக்கிற நேரம், அது ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் ஈஸ்டர் வசந்த உத்தராயணத்திற்கு பிறகு முதல் நிலவுக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட வேண்டும். அதில் தான் அவங்க ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அந்த நைசியன் கவுன்சிலில் இந்த ஃபஸ்ட்டு அந்த டேட் ஆஃப் ஈஸ்டர் ஒரு டிஸ்பியூட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹெரிட்டிக்ஸுடைய போதனைகளை டிஃபெண்ட் பண்ணுது. அது நம்ம அந்த கிரீட்ஸை பற்றி பார்க்கும்போது இதை பற்றிய சில குறிப்புகள் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களில் சில பேருக்கு நினைவு இருக்கலாம். ஸோ பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிறகு என்ன செய்கிறான்னா, முழு நிலவுக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட வேண்டும் என்று அனைத்து திருச்சபைகளும் ஒப்புக்கொண்டன. உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஈஸ்டர்ன் சர்ச்சும் வெஸ்டர்ன் சர்ச்சும்,
ஆர்த்தோடாக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆர்த்தோடாக்ஸும் வெஸ்டர்ன் சர்ச்சும் சேர்ந்து தான் இந்த எக்யூமெனிக்கல் கவுன்சில் தான் அது 325 நடந்தது. At the Council of Nicaea in AD 325, all the churches agreed that Easter, the Christian Passover, should be celebrated on the Sunday following the first moon after the vernal equinox. Vernal equinoxும் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸும் ஒன்று தான். அது ரெண்டு ஒரே வார்த்தை தான். வெர்னலுக்கு ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறாங்க. வசந்த உத்தராயணத்தை பொதுவாக மார்ச் 21 வருவதால் மேற்கத்திய திருச்சபைகளில் ஈஸ்டர் தேதி நல்லா கவனிச்சு எப்படி அட்வென்ட் நவம்பர் 27 டிசம்பர் 4 ஒரு தேதியில் வரும். அட்வென்ட் கேலண்டரில் முதல் வாரம், ஃபஸ்ட் வீக் இன் அட்வென்ட், வருகையின் முதலாம் நாள். அதே போல் லென்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், ஈஸ்டர் எப்படி வருதுன்னா மார்ச் 22 முதல் ஏப்ரல் 25 வரை எந்த நேரத்திலும் நிகழலாம். இந்த ஆண்டு நமக்கு எப்போ வருது? ஏப்ரல் 25 தான் வருது நமக்கு ஈஸ்டர். அதுதான் அந்த அப்போ ஏற்பட்ட ப்ராக்டிஸ் தான் அது. ஸோ நைசியாவில் தவக்காலத்துக்கு 40 நாள் உண்ணாவிரத காலத்தை கவுன்சில் முடிவு செய்தது. ஏனெனில் அது பைபிள் எழுத்துக்களில் வேர்களை கொண்டுள்ளது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன சொல்கிறாங்க இதை? நோவாவும் அவர் குடும்பத்தாரும் பிழைகள் சொல்லும்போது 40 நாட்கள் மற்ற 40 இரவுகள் பூமியில் மழையை அனுப்புகிறது. ஆதியாகமம் 7:14. மோசே 40 நாட்கள் சீனாய் மலையின் உச்சியில் அமர்ந்து கடவுளிடமிருந்து அறிவுறுத்தலை பெறுகிற நிகழ்ச்சி யாத்திராகமம் 24:18. எலியா இயேசபேலின் கோபத்திலிருந்து தப்பி ஓடும்போது 40 பகலும் 40 இரவும் கடவுளின் மலையான ஓரேபிற்கு நடந்து சென்றார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருப்பினும் 40 நாட்கள் தவக்காலம் இயேசு பாலைவனத்தில் உபவாசம், ஜபம் மற்றும் பிசாசால் சோதிக்கப்பட்ட நேரத்துடன் முதன்மையாக அடையாளம் காணப்படுகிறது. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் பீரியடில் இப்போ நமக்கு பேசிக்காக முதன்மையாக எடுத்துக்கொள்வது மத்திய 4ஆம் அதிகாரம் 1-11. சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் பெற்ற உடனே லூக்காவில் தான் அது வருது. உடனே அவர் வனாந்தரத்துக்கு போகிறாரு. 40 நாள் அங்கே அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டு இரவும் பகலும் உபவாசம் இருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். அதுதான் ஃபண்டமெண்டலாக இப்போ இருக்கிற நம்ம ப்ராக்டிஸ்க்கு வருது. ஏர்லி ப்ராக்டிஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிபி 601 மட்டும் தவக்காலத்தின் தொடக்க தேதி நிர்ணயிக்கப்பட்டது மட்டுமே. 601 தான் போப் கிரிகோரி தவக்காலத்தின் தொடக்கத்தை ஈஸ்டருக்கு 46 நாட்களுக்கு முன்பு மாற்றினார். 46 நாட்கள் முன்பு மாற்றி அவர் தான் என்ன செய்கிறாரு, அதே நேரத்தில் சாம்பல் புதன்கிழமையை அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போது ரோமன் கத்தோலிக் ஆரிஜின் இருக்குதுன்னு மற்றவர்கள் சொல்கிறதுல தவறு இல்லை, அவங்க தான் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க. ஆனால் அதற்கு திருமறை ஆதாரங்களோடு இதெல்லாம் செய்தார்கள். அதனால தான் ரிஃபார்மர்ஸ் மார்ட்டின் லூத்தரோ, கால்வினோ, ஜுவிங்லியோ, ஜான் நாக்ஸோ இவங்க யாருமே அதை அப்போஸ் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜான் விக்லிஃப் அதுலேருந்து ஆரம்பித்து இது கல்மினேஷன் ஆஃப் separation of Protestantism under the leadership of Luther. None of them denied this, although this was originated by the Roman Catholic Church, because it has its biblical roots. அதுதான் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். 40 நாட்களுக்கு முன்பு மாற்றினார். அதே நேரத்தில் சாம்பல் புதன்கிழமையை நிறுவினார். இந்த 40 நாட்கள் உண்ணாவிரதத்தை அனுமதித்தது. அதில் என்னென்னா ஒரு உணவு சாப்பிட்லாம். அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இது ஒரு ஆப்ளிகேஷனாக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க இருக்கணும், எல்லோரும் செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி எனக்கு தெரியல, இப்போ கூட இருக்கலாம். இருந்தாலும் நிறைய இடங்களில் வெஸ்டர்னில் இருக்குது, இங்கே இருக்குது. எனக்கு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதாங்க சொல்லலாம். நீங்கள் 40 நாட்கள் உண்ணாவிரதத்தை அனுமதித்து ஒரு முழு உணவு உட்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இறைச்சி தடை செய்யப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம். ஜுவிங்லி என்ன செய்கிறாரு, அவர் ஒரு புரட்சி பண்ணுறாரு சுவிட்சர்லாண்டில். இந்த மாம்சம் சாப்பிடாமல் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம ஊரில் பூ வச்சுக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா. லென்ட் டேஸில் பூ வச்சுக்கிறதில்ல, இல்லை கறி சாப்பிட்றதுல நிறைய பேர். இட்ஸ் நாட் பேட். ஆனால் ஜுவிங்லி என்ன பண்ணுறாரு, ஜுவிங்லி வாஸ் அ ஸ்விஸ் ரிஃபார்மர். அவர் சுவிட்சர்லாண்டில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பெரிய புரட்சி பண்ணுறாரு. சாம்பல் புதன் சர்வீஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் சாஸ்திரஜ் எல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிடுங்க, you need not abstain yourself from, because what is important, அதான் பின்னால் அவர் இயேசுநாதர் போதனையிலிருந்து எடுக்கிறார். முடிக்கும்போது நான் அதை சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. What Christ taught about fasting was so important for a Christian church to practice and follow today.
whether we are Protestants or we are from any other denominational background. ஸோ 6 ஞாயிற்றுக்கிழமைகள் பண்டிகை நாட்களாக 6 Sundays counted as feast days நான் முதல்ல சொன்னேன். வேர் ஃபாஸ்டிங் டஸ் நாட் அப்ளை. ஒரு எக்ஸப்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு ரூலுக்கு எக்ஸப்ஷன் இருக்குதுல்ல, அது இல்லைன்னா அது ரூலே கிடையாது. சரிதானுங்களா? புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது. என்ன புவியீர்ப்பு சக்தி? இங்கேருந்து மேலே கல் எறிஞ்சால் அது என்ன பண்ணுமா? திருப்பி கீழே வரன்னு. ஆனால் இந்த ரூலை மீறி தான் ஏரோப்ளேன் மேலே பறந்துருக்குது. அது ஒன்று மேலே பண்ணோன்னு கீழே வந்துடலாம். தன்னால் நம்ம யானை இயக்கினால் தான் அதை நம்ம இஷ்டத்துக்கு, பைலட் இஷ்டத்துக்கு அதை மேலே பறக்கவும் செய்ய முடியும், கீழே இறக்கவும் முடியும். ஸோ தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன் டு திஸ் ரூல், எனி சயின்டிஃபிக் ரூலர்ஸ். அப்போ இந்த சண்டேஸில் அந்த எக்ஸப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கொண்டாடப்படும். உண்ணாவிரதம் அந்த 6 நாட்களில் பொருந்தாது. ஆகையால் 46 நாட்கள் திருச்சபை உறுப்பினர்கள் அந்த காலத்தில் நெற்றியின் சிலுவை வடிவத்தில் சாம்பலை பூசும் பாரம்பரியத்தையும் அவர் தான் செய்கிறார். ஆனால் அந்த பாரம்பரியம் அந்த சாம்பல் புதனில் மட்டும்தான் வருது. நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். இன்று சாம்பல் புதன் கிழமை என்பது வழிபாட்டு ஆண்டில் கடமைக்கான ஒரு புனித நாளாக இல்லாவிட்டாலும் அதிக அளவில் கலந்து கொள்ளும் ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லாத ஆராதனையில் ஒன்றாக இருப்பினும் மிக முக்கியமாக சாம்பல் புதன் மற்றும் தவக்காலம் கிறிஸ்தவ நாட்காட்டியில் மிகவும் புனிதமான நாளான ஈஸ்டருக்கு வழிவகுக்கிறது. இது இந்த தலைப்பு அழகாக சொன்னார். லென்ட் டேஸ்க்கு வழி நடத்தும் சாம்பல் புதன். அது லென்ட்டுக்கு வழி நடத்துகிற சாம்பல் புதன் மட்டுமல்ல, அல்டிமேட்லி இட் ஆல்சோ லீட் அஸ் டு த ஜாய் ஆஃப் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் த்ரூ விச் வி ஹவ் காட் சால்வேஷன் த மேன்கைண்ட். அப்போ அந்த மன திருந்தல், மன வருத்தம், தம்மை தாழ்த்து கொள்ளுதல், இவைகள்லாம் இந்த உபவாச ப்ராக்டிசஸோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சாம்பல் புதன், சாம்பல் எப்படி பழைய ஏற்பாட்டிலையும் மிடில் காரங்களிலும் எப்படி இருந்தது, யார் யார் என்ன சொன்னாங்க, எப்படி ஏற்படுத்தினாங்கன்ற ஒரு குறிப்பை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அது உபவாசம் அல்லது நோன்பு, இவைகளே இதோடு சம்மந்தப்பட்டிருக்கிற நோன்பை பற்றி சில கருத்துக்களை நாம் திருமறையின் அடிப்படையில் என்று பார்ப்போம். இதுக்கு முன்னால் நம்ம உபவாசம் ப்ரீ லென்டன் டேஸ் நான் நேற்று ஆரம்பித்தேன், நான் அதை சொல்லலை. சாம்பல் புதனுக்கு முன்வரும் 3 ஞாயிறுகள் லெந்து காலத்திற்கான ஆயத்த நாட்கள் என்று அறியப்படுகிறது. இப்போ ரீசண்டாக நான் நினைக்கிறேன் 84 என்னமோ ரோமன் கத்தோலிக்க கேலண்டர்லேருந்து இந்த நாட்களை எடுத்துட்டாங்க. அது ஏன் தெரில, நான் இன்னும் முழுசாக படிக்கலை. இப்போ எங்கள் சபையில் இன்னும் இருக்குது, சிஎஸ்ஐ சபைகளில் இருக்குது என்னன்னு தெரில. எங்கள் லுத்திரன், எல்லா லுத்திரன் சபைகள்லையும் அது இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் செய்வோம் சொன்னீங்கன்னா, அந்த 3வது வாரம் துவக்கும் போது, இது எப்போ ஆரம்பிக்குது நமக்கு 16/2 3 வாரம். ஃபஸ்ட்டு அது 70ஆம் நாள் என்னும் ஞாயிறு, 70ஆம் நாள் என்னும் ஞாயிறுன்னு இருக்குது. அந்த 70ஆம் நாள் என்னும் ஞாயிறுக்கு செப்டுவா ஜெசிமா என்று சொல்லப்படுகிறது. செப்டுவா ஜெசிமா, செக்ஸ்வா ஜெசிமா, குயின்குவா ஜெசிமா, அந்த 3 ஞாயிறுகள். இந்த 3வது ஞாயிறுக்கு வரும்போது தான், அதுக்கு அடுத்த வர ஞாயிறு தான் நாளைக்கு நம்ம போகிற புதன்கிழமையாக இருக்குது. இந்த 3 ஞாயிறுகள் நம்முடைய இந்த உபவாச நாட்களுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு ஞாயிற்று காலமாக, டிரான்சிஷன் பீரியடாக இருக்குது. ஏன்னா திருச்சபை கேலண்டரில் லென்ட் இஸ் த ஃபஸ்ட் அட்வென்ட் இஸ் த ஃபஸ்ட் சீசன், கிறிஸ்மஸ். அதை தொடர்ந்து வருகிற கிறிஸ்மஸ் டைடு. அந்த கிறிஸ்மஸ் டைடு காலங்களிலிருந்து நாம் மாறி புதிய ஒரு காலத்திற்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பெற்றுக்கொள்கிற, சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிற காலங்களுக்கு கடந்து செல்லுகிறது. அந்த ப்ரிப்பரேட்டரி பீரியடாக இது இருக்குது. ப்ரீ லென்டன் டேஸு இருக்குது. டெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், ப்ரீச்சிங் டெக்ஸ்ட்டு பூரா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதில் அவங்க டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க. அந்த செப்துவகசிமான்றது அந்த திருச்சபையின் கேலண்டரில் இந்த வருஷம் 16ஆம் தேதி ஆரம்பிச்சது, 23ஆம் தேதி 2ஆம் தேதி. அப்போ 23ஆம் தேதி 60ஆம் நாள். அப்போ ஈஸ்டர்லேருந்து 70 நாள்னு பார்த்தீங்கன்னா 70 டேஸ் கரெக்டாக வராது. அது 60க்கு மேலே இருக்கும், 63 நாளோ 64 நாளோ வருது. பட் தே மேட் இட் செப்துவா என்றால் 70, 70ஆம் நாள், 70th டே. அடுத்தது செக்ஸா ஜெசிமா என்ற 60வது நாள், ஈஸ்டர்லேருந்து 60வது நாள். அப்புறம் 40th நாள் குயின்குவா ஜெசிமா. இந்த 3 ஞாயிறுகள்
சாம்பல் புதனை நாம் கடந்து செல்வதற்கு அது போன வாரத்தோட சண்டேவோட முடிஞ்சிடுது. ஸோ நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு த சாம்பல் புதன். இந்த வருஷத்தில் நாளைக்கு நம்ம போகிறோம். அந்த சத்துவ ஜஸ்மா அது லாட்டின் வார்த்தை, அதுக்கு 70ஆம் நாள். அதே மாதிரி 60 அதுவும் வந்து லாட்டின்ஸ். இது 3 லாட்டின் வார்த்தைகளாக இருக்குது. இந்த 3 ஞாயிறுகளும் சில மேற்கத்திய கிறிஸ்தவ மரபுகளில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. வரலாற்று ரீதியாக தவக்காலத்தை நோக்கிய படிக்கட்டுகளாக செயலாற்றுகின்றன இவைகள். இந்த 3 ஞாயிறுகள் வரலாற்று ரீதியாக வேத அடிப்படையிலான கருப்பொருட்கள் மற்றும் கவனம் செலுத்தும் வழிபாடு மூலம் விசுவாசிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை தங்கள் இதயங்களை தயார்படுத்தவும் கடவுளின் கிருபை, அன்பு மற்றும் மனம் திரும்புதலுக்கான அழைப்பை பற்றி சிந்திக்கவும் பயன்படுத்தினர். So these 3 Sundays were used in such a way, not thinking of any other text during the சொல்லுது. இது வந்து என்னன்னா, காலத்தால் போற்றப்படும் வழிபாட்டு பாரம்பரியம் மற்றும் கையெழுத்து பிரதி சான்றுகளில் வேரூன்றிய இந்த அனுசரிப்புகள் கிறிஸ்துவால் முடிக்கப்பட்ட மீட்பு பணியை ஆழமாக பாராட்டு தேடும் விசுவாசிகளுக்கு அர்த்தமுள்ள தொடுப்புள்ளிகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது ஈஸ்டரில், அதாவது உயிர்த்தெழுதலில் உச்சத்தை அடைகிறது என்று நாம் பார்க்கிறோம். ரூட்டட் இன் டைம் ஹானர்ட் லிட்டர்ஜிக்கல் ஹெரிட்டேஜ் அண்ட் மேனஸ்கிரிப்ட் எவிடன்ஸ், தீஸ் அப்சர்வன்சஸ் continue to serve as meaningful touch points for the faithful who seek a deeper appreciation of the redemptive work completed by Christ, culminating in his resurrection. அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி குறிப்பு இருக்குது. இது வந்து பைபிள் மியூசியமில் நாங்கள் பார்த்தேன் போனதில். ரொம்ப 6 ஃப்ளோர்ஸ் இருக்குது. முழுசும் பார்க்க முடியல, சிக்காயிட்டேன் நான். அவங்க இந்த எவ்ரி இயர் ஒரு இந்த காலத்தில் வந்து ஸ்பெஷல் மெசேஜ் அவங்க ஒரு மேகசின் வச்சுருக்காங்க, பைபிள் ஹப் அப்படின்னு. அது வெப்பில் கூட கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் இந்த குறிப்புகளை அவங்க இந்த வருஷம் நினைவூட்டியிருக்கிறார்கள். நான் அப்டேட் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அதை நான் கண்டுபிடிச்சேன். சரி, உபவாசம் அதன் பொருள், அதன் நோக்கங்களுக்கு நம்ம வருவோம். உபவாசம்ன்ற தமிழ் அது வந்து சான்ஸ்கிரிட் சொல்லுதான். உபவாசம் என்பது 2 சொற்களால் ஆனது, உப ப்ளஸ் வாசம். உப என்றால் அருகில், சமஸ்கிருதத்தில் நியர் என்று பொருள். வாசம் என்றால் வசித்தல் அல்லது இருத்தல் என்று பொருள். அப்போ ஆங்கிலத்தில் நியர்னஸ் டு காட். எனவே உபவாசம் என்பதற்கு இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்று பொருள் சொல்லப்படுகிறது, நியர்னஸ் டு காட். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லப்படிய மதங்களை கடந்ததாக இருக்குது. இந்து சமயத்தில் இருக்குது, இஸ்லாமில் இருக்குது, இப்போ ரம்தான் தொடங்கிடுச்சு. பட் வாட் எவர் இட் இஸ் இன் கிறிஸ்டியன் ப்ராக்டிஸு, நமக்கு வந்து உபவாசம் வந்து கடவுளோடு நெருங்கி இருக்கிற ஒரு நாட்களை நமக்கு நினைவூட்டுகிறது என்று நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவ உபவாசத்தை பற்றி தொடங்குவதற்கு சிறந்த இடம் உபவாசத்தின் வரையறையாகும். இப்போ கிறிஸ்டியன் ஃபாஸ்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் முக்கிய எபிரேய வார்த்தை சோம், TSOM. பழைய ஏற்பாட்டில் இதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை சோம், TSOM என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் உணவை தவிர்ப்பது, சாப்பிடாமல் என்பதாகும். புதிய ஏற்பாட்டில் உண்ணாவிரதம் என்ற நாம் மொழிபெயர்க்கும் கிரேக்க வார்த்தைக்கு நெஸ்டியோ, NESTEUO, நெஸ்டியோ என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் சாப்பிடுவதை தவிர்ப்பது என்பதாகும். 2 ஏற்பாடுகளிலும் உபவாசம் என்பது சில சிறப்பு காரணங்களுக்காக, கடவுளை தேடுவதற்காக உணவில்லாமல் இருப்பதை குறிக்கிறது. கடவுளை தேடுவதற்கான நோக்கங்கள் வேறுபட்டாலும் உணவு இல்லாமல் இருப்பது வேறுபட்டதல்ல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் குயிக்காக ஒரு சில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருமறையெல்லாம் நம்ம ஏற்கனவே சிலதை பார்த்தோம். யாத்திராமத்தில் மோசே அப்பம் புசியாமல் 40 நாள், தானியேலினோட உபவாசம். அப்புறம் நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா சம் ரீசன்ஸ் ஃபார் போரில் வெற்றி பெறுவதற்கு நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர்கள் அந்நிய தேவர்களை விட்டு மனம் திரும்பவும் கர்த்தரை சேவிப்பதற்கு அழைப்பு விடப்படுகிறது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நான் அப்படி மென்ஷன் பண்ணிட்டே போகிறேன். அப்புறம் சவுலின் மரண செய்தியை 2 இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னா கேட்ட பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சாயங்காலம் மட்டும் ஃபஸ்ட்டு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில்,
அதே நீங்கள் 2 சாமுவேல் 36 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 வீக்கு அவர் வந்து அந்த துக்கம் அனுசரிக்கிறார். தாவீதே அதை டிக்ளேர் பண்ணுறாரு, நேஷனே அது அப்படி பார்க்குறோம் நம்ம. அப்போ நெகேமியா நாட்களில் நான் இருக்கிற உபவாசத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரவேல் 3 நாள், எஸ்தர் 7 நாள், 21 நாள், அப்படி நாட்கள் கூட நீடித்த நாட்கள் கூட துக்க நாட்களை அனுசரிப்பதற்கான உபவாசம் 7 நாள். அதான் 1 சாமுவேல் 36 அதிகாரம் 13 வசனத்தில் நான் சொன்னேன். இன்றும் அநேக நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் பேசலை, ஏன்னா அது மேஜர் டாபிக் இல்லாதனால. எதிரிகளிடமிருந்து காத்துதல், போரில் வெற்றி பெறுவதற்காக, மனம் திரும்பி கடவுளிடம் மீண்டும் வருவதற்காக, துக்க நாட்களை அனுசரிப்பதற்காக, கடவுளின் ஆலோசனை பெறுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்களுக்காக இந்த உபவாசங்கள் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இது திருச்சபையினுடைய விதின் த ஸ்கிரிப்சர் நம்ம பார்த்தோம். இப்போ வெளியே வரலாற்று அவுட் சைடு ஸ்கிரிப்சரில் மற்ற கிறிஸ்துவ உலகத்தில் நம்ம ஒரு 2-3 கருத்து மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் இந்த கட்டாயமாக கத்தோலிக்கர் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும்ன்ற அந்த கான்செப்டை அவங்க த ப்ராட்டஸ்டன்ட் ஏர்லி ப்ராட்டஸ்டன்ட் லூத்தர் உட்பட அதை அவங்க நிராகரிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நல்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உபவாசத்தை ஒரு மதிப்புமிக்க நடைமுறையாக எச்சரிக்கையுடன் தக்க வைத்து கொண்டனர். மதிப்புமிக்க ஒரு நடைமுறையாக எச்சரிக்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உபவாச நாட்களில் நம்ம கவனிக்க வேண்டிய அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனுடைய மதிப்பை பாராட்டினார்கள். அதோடு கூட மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறாரு, மார்ட்டின் லூத்தர், கால்வின் 2 பேருமே அதன் சரியான பயன்பாட்டை ஊக்கப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஜான் வெஸ்லி வந்து கொஞ்சம் ரொம்ப அதில் ரொம்ப அதிகமாக இருந்தார். எல்லாரும் வந்து அதை உபவாசிக்கணும், குறிப்பாக ப்ரீஸ்ட். அவர் காலகட்டத்தில் பாஸ்டர்ஸ் வந்து வாரத்தில் 2 நாளைக்கு உபவாசம் இல்லாத ஒரு ஆளுக்கு ஆர்டினேஷன் அவர் கொடுத்ததில்லைன்ற குறிப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவர் ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சர்ச் ஃபவுண்டரு. அவர் இப்போ அந்த மாதிரி செய்கிறாங்களா என்ன தெரியல மெத்தடிஸ்ட் சர்ச்சில். ஆனால் அவர் காலத்தில் அப்படி அவர் செஞ்சார்னு நம்ம பார்க்குறோம். 2 நாட்கள் இருக்கணும், அது இல்லைன்னா அவர் வந்து ஆர்டினேஷனே கொடுக்க மாட்டார் ப்ரீஸ்ட்டுக்கு, என்ன தான் படிச்சிருந்தா கூட. அப்படி இருந்துச்சு. 1756 இங்கிலாந்தில் மீது ஃப்ரெஞ்சு படையெடுப்பு ஒன்று வருது. அதில் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க, மன்னரின் தேசிய உண்ணாவிரத பிரகடனத்தை பண்ண உடனே அந்த படையெடுப்பு தி இமினன்ட் அது வந்து தடுக்கப்படுகிறது. இது வெஸ்லி வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பாராட்டினார்னு சொல்லிட்டு அந்த சிஎஸ் லூயிஸ் இன்ஸ்டியூட்டில் அந்த செய்தி குறிப்பு இருக்குது. ஒரு கட்டுரையில் அதை நான் படித்தேன். 20ஆம் நூற்றாண்டில் உண்ணாவிரதத்தை கடைப்பிடித்த மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவித்த பல தலைவர்களில் 2 பேரும் முக்கியமாக சொல்கிறாங்க. டைட்ரிச் பான்ஹோப்பர், நிறைய பேருக்கு இந்த லூத்தரன் பீப்புள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டைட்ரிச் பான்ஹோப்பர் மற்றும் சிஎஸ் லூயிஸ். அவருக்கு 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, 1940ஆம் ஆண்டில் லூயிஸ் மற்றும் இங்கிலாந்து முழுவதும் மன்னர் 6ஆம் ஜார்ஜ் அறிவித்த தேசிய பிரார்த்தனை நாளுக்கு கடவுள் அளித்த நம்ப முடியாத பதிலை கண்டனர். ஒரு நேஷ்னல் ஃபாஸ்டிங் டே பை த கிங் லூயிஸ் பண்ணுறாரு 6ஆம் ஜார்ஜ். ஆனால் என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியமாகுது. அந்த நேரத்தில் டான்கிர்க் போரில் 3,38,000 பிரிட்டிஷ் துருப்புகளின் அற்புதமான விடுதலையில் அது வெளிப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமின்றி விசுவாசிகளில் பலர் அந்த அவநம்பிக்கையான நேரத்து சூழ்நிலையிலும் உண்ணாவிரதம் இருந்தனர். அதன் பலனாக இது வந்தது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து அவுட் சைடு இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம இருக்கிறது நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்ட் தி பவர் ஆஃப் சொல்லிட்டுனேன். இப்போ ஏசாயா வந்து ரொம்ப ஒரு உபவாசத்தை பற்றி சொல்கிற ரொம்ப ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து 58ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சாம்பலில் இருக்கிறது, ரட்டு உடுத்து எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டார். அவர் வந்து ரொம்ப புரட்சியாளர். முதலாம் அதிகாரத்திலே என்னுடைய பிரகாரங்களில் வரும்போது நீங்கள் இப்படி தொழுது கொள்ள வேண்டும் உங்களுக்கு சொன்னது யார்? தட்ஸ் a question about the Mosaic practices instituted by Moses under the instruction from God. தான் டோராவிலேருந்து நம்ம எல்லோரும் எடுத்துக்கிறோம். அவங்களும் இஸ்ரவேலர் எடுத்துக்கிறாங்க, கிறிஸ்டியன் பீப்புள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஐசியா கொஸ்டின்ஸ் தட் நல்லா கவனிக்கணும். அது அவர் என்ன சொல்கிறாரு, சமூக நீதிக்கு வாங்கன்றாரு. ஏழையாக இருக்கிறவங்க அந்த வசனங்கள் நீங்கள் எடுத்து படிங்க. இப்போ நான் ஏசாயா 58ஆம் அதிகாரம்
31 3ஆம் வசனத்திலிருந்து அதில் இப்போ சமத்துவம், சமூக நீதி, மானுட விடுதலைக்கு பாடுபடுதல், இவைகளே உண்மையான விசுவாசம். இது உடலை வருத்துவதற்கான உபவாசம் அல்ல. abstinence from food, abstinence from any other carnal desires, fleshly desires இல்லை, பட் இன்வால்விங் ஒரு செல்ஃப், இந்த சிறைப்பட்டவனுக்கு விடுதலை கொடுக்கறது, ஏழைக்கு நீதியை பரிபாலனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா ஒரு புதிய விளக்கத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அங்கே அவர் கொடுக்கறத நம்ம அதை பார்க்குறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உபவாசத்தை நம்ம குறிப்போடு நான் முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஆக்சுவலாக தேர் ஹேட் பீன் நோ கமாண்ட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் டு ஃபாஸ்ட், நீங்கள் உபவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவிற்கு எந்த விதமான கட்டளையும் இல்லை. ஆனால் கிறிஸ்து பெருமானின் போதனைகளில் காணப்பட்ட இல்லைனா கூட லூத்தர் சொன்னது போல் சரியான பயன்பாட்டையும் நோக்கத்தையும் ஃபாஸ்டிங்க்கு வழிகாட்டி இயேசு கிறிஸ்து சென்றிருக்கிறார் என்று நம்ம அவருடைய போதனைகளை தெரிந்து கொள்வோம். மத்தேயு 6:16 அதிகாரம் 18 வசனங்களில் நம்ம படிக்கிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது, இது மலைப்பிரசவத்தில் வருது, மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷருக்கான, நல்ல கவனிங்க, எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ஆஃப் உபவாசம் அல்ல. தி ஸ்பிரிட் ஆஃப் த உபவாசத்தை கடவுள் இயேசு பெருமான் அஃபர்ம் பண்ணுறாரு. இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி ஃபாஸ்ட் அட்வொகேட்டட் பை தி ப்ராஃபட் ஐசையா. அதுவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் உபாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது என்னன்னா, இப்போ இருந்தாருன்னா ஒருவேளை அமாவாசை உபவாச ஜபம், முடிவு உபவாச சுபம்னு போஸ்டர்லாம் அடித்து தெருதுருவா ஒட்டி உபவாசத்தை வாங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபவாசமா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அந்த மாதிரி உபவாசங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தனியாக தான் செய்யணுன்றாரு. அது மாதிரி அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற கருத்தையும் அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் முகவாடலாக இருக்கக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது, உபவாசம் இருக்கிறதா இருக்கின்றது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இயேசு பெருமான் அந்த உபவாசத்தை குறித்த ஒரு கட்டளை சொல்கிறாரு. இன்னும் சிறப்பாக நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்லையும், லூக்கா 5:33-34 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சீஷர் அவரிடத்துல நாங்களும் பரிசேயரும் அநேக தூரம் உபாசிக்கிறோமே, உங்களுடைய சீஷர் உபாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதுக்கு அவர் நல்ல ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க. மணவாளன் தங்களோடு இருக்கையில், வசனம் 15, தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய சீஷர் துக்கப்படுவார்களா? ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை இயேசு பெருமான் சொல்கிறாரு. ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கணும். வி மே ப்ராக்டிஸ் நவ், நாளிலேருந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப நாள் இந்த ப்ராக்டிஸ் இப்போ சமீப காலமாக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஆனால் என்னன்னு சொன்னால் அது பல்வேறு காரணங்கள் இருக்குது. நாட் தட் it is against scripture, but because of other reasons. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரியல் ரிப்பன்டன்ஸுக்கு தாங்க உபவாசம் உண்மையிலேயே. இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தா மனம் திரும்பி அவ்விடத்தில் கசந்து அழுது வருவதற்காக தான் அது. இட் ஹாஸ் டு பி டன் இன் ப்ரைவேட், நாட் டு பி கன்ஃபர்ஸ்ட் இன் அ ப்ரீஸ்ட் ஆர் சம்படி எல்ஸ். அது அதற்கு பலன் உண்டு. அப்படி செய்யாமல் எக்ஸ்டர்னல் பயிற்சி, எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ஆஃப் அவர் உபவாசத்துக்கு நீ ஏற்கனவே பலனை அடைஞ்சிச்சு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வச்சு படிச்சிங்களா, நீங்கள் உபவாசித்தாலும் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் ஜபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னால் நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே உபவாசித்து என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்களே. எரேமியா 7ஆம் அதிகாரம், எரேமியா 11ஆம் அதிகாரம், எரேமியா 14, 3 அதிகாரங்களில் இந்த வசனம் வருது. அந்த வசனங்களில் எனக்கு அந்த எக்ஸாக்ட் வசனம் மறந்து போச்சு, பட் அதிகாரங்கள் ஞாபகம் இருக்குது. அப்போ எரேமியாவும் ஏசாயாவும் சொன்ன அதே கருத்துக்கள் அடிப்படையில் இயேசு பெருமான் புதிதான ஒரு கற்பனையும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் நமக்கு சொல்கிறாரு. அப்போ வெளியில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மணவாளன் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் டு நியர்னஸ் டு காட் என்று பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் பல்வேறு காரணங்களுக்காக, வேண்டுதல்களுக்காக தவம் இருந்திருந்தால் கூட, உபவாசம் இருந்திருந்தால் கூட, நியர்னஸ் டு காட், மனம் திரும்பி கடவுளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தான் முக்கியமான ஒரு கருத்தாக புதிய ஏற்பாட்டில் இயேசு பெருமானுடைய போதனைகளில் பார்க்குறோம். இந்த
மணவாளன் தங்களோடு இருக்கையில்ன்றது நம்ம கவனிக்கணும். அப்படி என்னன்னு சொன்னால், சங்கீதம் 34 ஒரு அற்புதமான வசனம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் அவன் வாயில் இருக்கும். இதற்கு இணையான நீங்கள் சமய நூல்களில், சைவ நூல்களில் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த வார்த்தையை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி சிந்திச்சாங்க. இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்கான் தாழ்வாழ்க. எப்போதும் அவர் வந்துட்டுருக்கிறாரு. அவர் என்ன விட்டு, ஆனால் அதுக்கு என்ன தகுதி, அதை நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா தகுதி. ஸோ எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டிய நிலைமையில் எல்லாரும் அந்த நிலைமைக்கு, அந்த உயர் நிலைமைக்கு நம்ம when we fail to achieve or go to that height, then we are advised to fast. அப்போது இன்னும் நிறைய அப்போஸ்தலர்கள் நிறைய இடங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் உபவாசம் பண்ணாங்க, பல்வேறு ஜெபம் பண்ணாங்க. 2ஆம் அதிகாரத்தில், 9ஆம் அதிகாரத்தில், 11ஆம் அதிகாரத்தில் நிறைய அதிகாரங்களில் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி பல்வேறு இருந்தால் கூட இப்போ திருச்சபை அனுசரிக்கிற உபவாசத்துக்கு நமக்கு திருமறையிலே ஆதாரங்கள் இருக்கிறது, கிறிஸ்துவின் போதனையிலே ஆதாரங்கள் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டு நூலிலே, சர்ச் ஃபாதர்ஸுடைய எழுத்துக்களிலே, உலக வரலாற்றிலே, பக்தர்களுடைய அடிப்படையில் இருக்கிறதை நாம் இதுவரையில் பார்த்தோம். அப்போ இந்த புதன்கிழமை என்பது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுசீரமைக்க, ஆண்டவரோடு நெருங்கி பழகுவதற்கு இருக்கிற நாட்களுக்கு நாம் பயன்படுத்தி கொள்வதில் அது ஒரு சிறப்பு பங்கை வகிக்கிறது என்று நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு இதை நான் முடிக்கிறேன். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களிடத்தில் நீங்கள் இதுக்கு கூடுதலாக ஐயா அவர்கள் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.